அடுத்து இன்றைய ரவுண்ட் அப்பில் முக்கிய செய்திகளை ஒரு வரியில் பார்க்கலாம். தமிழகத்துல காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இப்போ தமிழ்நாட்டில் காலாண்டு தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலாண்டு தேர்வுகள் 27ஆம் தேதி முடியுது. 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் காலாண்டு விடுமுறை 5 நாட்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா அந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு ஒரு நாள் போயிடுது, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஒரு நாள் போயிடுது. அப்போ 3 நாட்கள் இந்த விடுமுறையிலே போயிடுது. வழக்கமான விடுமுறையில் 2 நாட்கள் மட்டும் தான் காலாண்டுக்கு விடுமுறையா அப்படின்னு சொல்லி அந்த காலாண்டு விடுமுறை நீட்டிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுத்து வந்தது. அதை பற்றி பரிசீலனை செய்த பள்ளி கல்வித்துறை காலாண்டு விடுமுறையை நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் இந்த விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அக்டோபர் 2க்கு பிறகு அந்த வியாழன் வெள்ளி லீவு, அதே போல சனி ஞாயிறு கூடுதலாக விடுமுறை விடப்பட்டு மீண்டும் திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு இயக்குனர் மோகன்ஜி மீது மேலும் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயக்குனர் மோகன்ஜி பழனி பஞ்சாமிர்தம் குறித்து பேசிய பேச்சு வைரல் ஆச்சு. அதுக்கு பிறகு திருச்சி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணி விசாரணைக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஜாமீன்ல அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்டாரு. இப்ப மீண்டும் மேலும் ஒரு வழக்கு, அதாவது பழனி முருகன் கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் மோகன்ஜி மீது மேலும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பிரிவின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாஜக ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருந்தாங்க. கர்நாடகாவில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் மூடா நில மோசடி. அதாவது மைசூர் நகராட்சி மேம்பாடு ஆணையம் தரப்புல சித்தராமையுடைய மனைவிக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டதுல முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரணை நடக்கணும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஆளுநரும் அனுமதி கொடுத்தாரு. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பு நீதிமன்றமும் இது தொடர்பாக விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில இந்த முறைகேடு கண்டித்து பாஜகவினர் சித்தராமையா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் கர்நாடகாவில் நடத்தினாங்க. தமிழக வெற்றி கழக மாநாடு நாளை முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணாங்க. 23ஆம் தேதி அப்படின்னாங்க. அதற்கு பிறகு பல்வேறு நடைமுறை சிக்கல் காரணமாக 23ஆம் தேதி நடத்த முடியல. இப்ப 27ஆம் தேதி நடக்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கு மீண்டும் அனுமதி கேட்டு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கிடையில காவல்துறை 27ஆம் தேதி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்லாம் இணையதளங்கள்ல செய்தி வெளியாச்சு. அதற்கு தமிழக வெற்றி கழகமே அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்திருக்காங்க. 27ஆம் தேதிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை, இணையத்தில் பரவக்கூடிய தவறான செய்தி யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்காக நாளை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்படுது. அதுல இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளாம் குறித்து பேசப்படுது. பாரா ஒலிம்பிக் போட்டி வெற்றி பெற்ற தமிழ்நாட்டு வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊக்கத்தொகையாக 5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்தார். அதாவது கிட்டத்தட்ட 4 மாரியப்பன் உள்ளிட்ட வீராங்கனைகள் வீரர்கள் உள்ளிட்ட 4 பேர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து இன்னைக்கு வாழ்த்து பெற்றாங்க. அது 2024 பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வெண்கலம் வென்ற வீராங்கனைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்தி அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக பரிசு அறிவித்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப சமீபத்துல 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியில் பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக புதுச்சேரி தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் ஹிந்தியில் பெயர் மாற்றம் என்பது சரியானது இல்லை, ஏற்புடையது அல்ல, அதை உச்சரிக்க முடியல, அதை பத்தி புரிஞ்சுக்க முடியல, இது தேவையற்ற ஹிந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்குடைய விசாரணை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த விசாரணையில மத்திய அரசு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. கோட்சே பார்வையில் ஆளுநர் RN ரவி பேசி வருகிறார். சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த இந்தியாவில் மத சார்பின்மை அப்படிங்கிறது தேவையற்றது, அது ஐரோப்பா அது போன்ற நாடுகளிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டது, அது நம்ம நாட்டுக்கு தேவையற்றது, மத சார்பின்மை அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக கவர்னர் RN ரவி பேசியிருந்தாரு. அதற்கு சபாநாயகர் அப்பாவு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காரு. குறிப்பாக எல்லா மதங்களும் உள்ளடக்கிய ஒரு நாடுதான் இந்தியா மத சார்பின்மை நாடுதான், மத சார்பின்மை இங்க தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுடைய கருத்து அப்படிங்கிறது கோட்சே பார்வையில பேசி வராரு அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு.
3 வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பேச்சுக்காக மன்னிப்பு கேட்டார் எம்பி கங்கனா ரணாவத். நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அதுக்கு பிறகு வருத்தம் தெரிவித்து வரக்கூடிய நபராக இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக சமீபத்தில் இந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது இல்லையா, விவசாயிகளுடைய மிகப்பெரிய போராட்டம், ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க விவசாயிகள் மேற்கொண்ட போராட்டம் காரணமாக 3 வேளாண் சட்டங்கள் மத்திய அரசால் வாபஸ் பெறப்பட்டது. அதை பத்தி பேசியிருக்க எம்பி கங்கனா ரணாவத், சில மாநிலங்கள் மட்டுமே எதிர்த்த இந்த 3 வேளாண் சட்டங்களையும் விவசாயிகளுடைய நலன் கருதி 3 வேளாண் சட்டங்களையும் மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்ச்சையான கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பாஜகவே கடுமையான எதிர்ப்பு. என்னவா நீ மாட்டி இப்படி இந்த மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லி, இந்த கங்கனா ரணாவத் கருத்துக்கும் பாஜகவுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கங்கனா ரணாவத்தை பாஜகவை எதிர்த்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழி இல்லாம பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு மீண்டும் கங்கனா ரணாவத் இந்த வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்திய பகுதியை பாகிஸ்தான் உடையது என கூறுவது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதுன்னு தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி பெங்களூருவில் ஒரு வழக்கு, அதாவது நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் இடையான வழக்கு விசாரணையின் போது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பெங்களூர்ல அது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வரும்போது தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. இது தொடர்பாக நீதிபதி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது குறித்து அந்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நீதிபதி மன்னிப்பு கேட்டாரு. உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அறிக்கை கேட்கப்பட்டது. அறிக்கையின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுவதாக நீதிமன்றத்துடைய கண்ணியம் கருதி இது தொடர்பாக நீதிபதியிடம் விளக்கம் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. நீதிபதி மன்னிப்பு கேட்டாரு. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் இபிஎஸ் மனு ஏற்புடையது அல்ல அப்படின்னு தயாநிதி மாறன் தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி நிதியில முழுவதுமாக பெரும் பகுதியை பயன்படுத்தவே இல்லை, அப்படிதான் வச்சிருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னும் ஆதாரத்தோட தயாநிதி மாறன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கிலிருந்து நேரில் ஆஜராக விலக்கு வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல முறையீடு செய்யப்பட்டது. அதுக்கு ஆட்சேபனை எதுவும் தயாநிதி மாறன் தெரிவிக்கல. ஆனா வழக்கிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையீடு செய்யப்பட்ட போதுதான் அதற்கு தயாநிதி மாறன் தரப்புல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அது அந்த மனுங்கிறது ஏற்புடையது கிடையாது, இபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கோரிய மனு ஏற்புடையது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி தயாநிதி மாறன் தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அரசியலுக்கு விருப்பப்பட்டு வரவில்லை, அவசியம் என்பதால் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவிச்சிருக்காங்க. வினேஷ் போகத் இப்போ ஹரியானாவில் காங்கிரஸ் சார்பில் போட்டிக்கிட்டாங்க. அவங்க இதை பத்தி பேசும்போது விருப்பப்பட்டு வரல, அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நாங்க மல்யுத்தத்துல நிறைய அவமானங்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது அரசியலுக்காக போராடுறாங்க விமர்சனம் வைத்தாங்க. எங்களுடைய போராட்டத்தில் ஆம் ஆத்மி எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. அப்பவே இது அரசியல் ரீதியான போராட்டம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்க அரசியலுக்கு விருப்பப்பட்டு வரல, வேற அவசியத்தால நாங்க வந்திருக்கோம், எங்களுக்காக அதிகாரத்தை பெறுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஆலை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் அக்டோபர் 1ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் மேற்கொள்ள போவதாக சிஐடியு தொழிற்சங்கம் அறிவிச்சிருக்காங்க. சாம்சங் நிறுவன ஊழியர்கள் தொடர்ச்சியாக பல நாட்களாக போராட்டம் மேற்கொண்டு வராங்க. அதுல முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது அங்கு தொழிற்சங்கம் தொடங்கியிருக்காங்க, சிஐடியு தொழிற்சங்கம் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த நிறுவனம் அங்கீகாரம் கொடுக்கல, அதை எதிர்த்து போராட்டம் மேற்கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஆதரவாக சிஐடியு அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சாலை மறியல் போராட்டம் மேற்கொள்ள போவதாக அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் இல்லை என்றால் தமிழிசையை யாருக்கும் தெரியாத அமைச்சர் பொன்முடி உதயநிதி பத்தி தமிழ் சவுந்தரராஜன் பேசும்போது அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிறது உதயநிதிக்கு மாற்றமாகவும் மகிழ்ச்சியாகவும் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் இருக்கும். அவர் உதயநிதி அப்படி பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக தகுதி இல்லை, அரசியல் வாரிசாக பார்க்கப்படுறார் அப்படின்லாம் விமர்சனம் முன் வச்சாங்க. அது குறித்து பேசக்கூடிய அமைச்சர் பொன்முடி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் இல்லை என்றால் தமிழிசையை யாருக்கும் தெரிந்திருக்காது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. இன்றைய ரவுண்டப்பில் முக்கிய செய்திகளை முழுவதுமாக பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.